ஆலயங்கள் எல்லா பக்கத்திலும் ஆலயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ரிஷிகள் அடக்கமான ஸ்தலங்கள் இருக்குல்லவா, அதுதான் புண்ணியக்ஷேத்திரம்னா கொண்டாடப்படுது. ஏன்னா ஏன் இதுங்கிறது ஒருத்தருக்கும் தெரியாது. இப்ப நீ பழனி எடுத்துக்கிட்டா போகர்களுடைய ஜீவ சமாதி இருக்கு, திருப்பதி எடுத்துக்கிட்டா குங்கணருடைய ஜீவ சமாதி இருக்கு. அவங்க நம்மளை போல தானே வந்தாங்க. கண்டிப்பா நம்மளை போல நாமளே போய் கும்பிடுறோம்னா நாம எதுக்காக வந்தோம்? பிசிஏ பாஸ் பண்ணதுக்கு வந்தோமா, கோட் அடிக்க வந்தோமா? எதுக்காக? அது போல நான் கம்பாரிசன் சொல்றேன். அது போல அவர்கள் என்ன நிலையை அடைஞ்சாங்கன்னா உயிர் தான் முக்கியம் அப்படின்னு அந்த உயிர் நம்மகிட்ட இருக்கிற இறை சுரூபத்துடன் தவம் செஞ்சு கிரண்டரை கலந்தாரு. புரியுதா? கலந்துல தவம் செஞ்சாங்க. இப்ப நான் கலெக்டர் கிரேட் ஆபீசர் மெட்ராஸில் தான் எனக்கு நிறைய போஸ்ட். ஜெனரல் மேனேஜர் எல்கார்ட், ஜெனரல் மேனேஜர் சிப்கார்ட், ஏசிபிஜி தான் இருந்தவன் தான். நாங்கள் 24 மணி நேரம் ஃபீல்டு ஒர்க்கில் எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் கிடையாது. அப்போ இதுக்கு தவம் எங்கே செய்யுது? மெய்வெளி லார்டு கள்ளி உணவை சாப்பிட்டு மதுரையில் இருக்கிற பக்கத்தில் திருப்பரங்குன்றம் குகையில் தவம் இருந்து மீறிய தவம் செஞ்சாங்க. மற்ற ரிஷிகள் தவம் செய்தார்கள், தனக்குள் அடங்கி கொள்ளுகின்ற தவம் செஞ்சாங்க. ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. இப்போ நீ சின்ன வயசுல இருக்கும்போது 10 வயசுல இருக்கும்போது உங்க அப்பா உன்னைய கூப்பிட்டுட்டு அமெரிக்கா போனாருன்னா யார் பேமெண்ட் பண்ணுவான்? யாரையா பேமெண்ட் பண்ணுவான்? உங்க அப்பா. நீ என்ன சொல்லியிருப்ப? அப்பான்னு கூப்பிட்டுருப்ப அல்லது டேடின்னு கூப்பிட்டு நீ என்ன பிடிச்சி என்ன? அது போலதான் நாங்க அவங்கள வர்ஷிப்பு ஒரு இதுங்கிறத வச்சுக்கிட்டு தான் அவளுடைய பவர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தோஸ் பர்சன்ஸ் ஒரு அட்டாச். நீ எப்படி ஒரு சன்னு ஃபாதரும் என்ன அட்டாச்சுங்கிறதுனால அவன் இது பண்ணாங்களோ, இதுக்கு அந்த வல்லமும் இவங்ககிட்ட இருக்கு. இந்த வல்லமும் இதுவரைக்கும் விஞ்ஞான மகத்துக்கள் யார்ட்டையும் கிடையாது. புரியுதா?